அன்பர்களே, இன்று பிரதோஷம். மரக்காணம் ஸ்ரீ பூமீஸ்வரர் திருக்கோவிலை தரிசிக்கிறோம். இந்த திருக்கோவில் பாண்டிச்சேரியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள மரக்காணத்திலே அமைந்துள்ளது. 1000 ஆண்டுகள் பழமையான தலம். முதலாம் ராஜேந்திர சோழன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் போன்றோருடைய திருப்பணிகள் இந்த கோவிலுக்கு ஏராளம். இந்த கோவில் அக்கால மக்களின் வாழ்வியல், வணிகம் மற்றும் தான தர்மங்களை பதிவு செய்யுமாக வரலாற்று ஆவண கூடமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தலத்து இறைவன் கல்வெட்டுகளில் பூமீஸ்வரமுடைய நாயனார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சோழர் காலத்து கட்டடக்கலை நுணுக்கங்கள், கருங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயம். முன்னொரு காலத்திலே இந்த தலத்தில் சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிவபெருமான் அவரை சோதிக்க ஒரு முனிவராக அவர் வீட்டிற்கு சென்றார். அவரை வரவேற்ற பக்தர் உணவிட வந்த சமயத்திலே தான் சிவாலய வழிபாடு செய்த பிறகே உணவு அருந்துவதாகவும், சிவாலயம் எங்குள்ளதும் என்று கேட்டார். ஆனால் உண்மையில் அங்கு சிவாலயமே இல்லை. உடனே சிவபக்தர் நெல் அழுக்கும் மரக்காலை கவிழ்த்து வைத்து அலங்காரம் செய்து வந்த முனிவரை அழைத்து வழிபாடு செய்ய வைத்து அவருக்கு உணவளித்து அனுப்பி வைத்தார். அந்த முனிவர் சென்ற பிறகு பக்தர் மரக்காலை எடுக்க முனைந்தபோது அதை எடுக்க முடியவில்லை. ஊர் மக்களை அழைத்து வந்து காண்பித்தார். சற்று நேரத்தில் மரக்கால் மறைந்திட சுயம்புலிங்கம் தோன்றியது. பூமியிலிருந்து தோன்றிய ஈசன் பூமீஸ்வரர் என பெற்றார். இறைவன் மரக்காலிலிருந்து தோன்றியதால் ஊரின் பெயரும் மரக்காணம் என ஆயிற்று. வெண்மையாய் விரியும் உப்பு வயல்கள், தன்மையாய் வருடும் கடற்கரை காற்று, பன்மையாய் பெருகும் ஈசன் அருள், மண்மணம் கமழும் மரக்காணம் என்பது பழைய காலத்திலே எழுதப்பட்ட பாடலாம். மூலவர் பூமீஸ்வரர் சுயம்புலிங்க திருமேனியராக இருக்கிறார். கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். பூமிக்கு அதிபதி இவர். எனவே இவர் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவராய் திகழ்கிறார். பூமி தொடர்பான வழக்குகள் உடையவர். புதிதாக வீடு கட்ட விரும்புபவர்கள் இங்கு வந்து வழிபட்டு பலன் பெறுகிறார்கள். செவ்வாய் தோஷ பரிகார தலமும் கூட. அம்பாள் கிரிஜாம்பிகை தனி சன்னதியிலே நின்ற கோலத்தில் 4 கரங்களோடு காட்சி தருகிறாள். கருணைக்கு அரசி இவள். ராகுகால நேரத்திலும் மாலை வேளைகளிலும் அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனை மற்றும் பாராயணம் நடைபெறுகின்றன. பௌர்ணமி நாளிலே ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும். தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் கோஷ்டங்களிலே அமைந்துள்ளனர். பிரதோஷம், பௌர்ணமி, சித்திரை பெருந்திருவிழா, மகாசிவராத்திரி, திருவாதிரை போன்றவை இங்கு விழா நாட்கள். பூமி சார்ந்த பிரச்சனைகளை போக்கி அனைத்து உயிர்களுக்கும் அருள் பாலிக்கும் மரக்காணம் ஸ்ரீ கிரிஜாம்பிகை உடனாய ஸ்ரீ பூமீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.